ஆண்டவரின் படைப்பு. எத்தனை அழகு, எத்தனை அற்புதம்! இவை யாவும் இந்த மக்களுக்காகத்தானே? நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜமுடியுமாயிருப்பாய். வணக்கம் குருவே. வணக்கம். என்ன உதவியாளரே? ஏதோ முக்கியமான செய்தி சொல்றேன்னு சொன்னீங்க, அதனால சீடர்கள்லாம் காலையிலே வந்து காத்துட்டு இருக்காங்க. நல்லது, வாருங்கள் போகலாம். ஏ குரு வந்துட்டாரு. என்ன செய்தி சொல்ல போறாரோ அவளா இருக்கு. ஆமா ஆமா. குறுகுறுப்பா இருக்காரு. வணக்கம் குருவே. வணக்கம். சீடர்களே, கடந்த சில மாதங்களாக நீங்கள் இங்கே தங்கி முறையாய் வேதத்தை கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான செய்தியை சொல்ல போகிறேன். பரலோக ராஜ்யம் ஒரு பெரிய புதையலுக்கு ஒப்பிடப்பட்டுள்ளது என்று இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். அதுபோல நானும் உங்களுக்கு ஒரு புதையலை பற்றிய ஒரு செய்தியை சொல்ல போகிறேன். என்னிடம் ஒரு வரைபடம் உள்ளது. அதிலே புதையல் எங்கே இருக்கின்றது என்பது அங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது. உதவியாளரே, நான் உம்மிடம் கொடுத்து வைத்ததை எடுத்துக்கொண்டு வாரும். குருவே, இதோ வரைபடம். நல்லது நல்லது. வரைபடமா? குருவே, தாங்கள் வரைபடம் எல்லாம் வரைய தெரியுமா? ஐயோ, என்னவென்று சொல்வது. இது புதையல் இருக்கும் இடத்தை காட்டும் வரைபடம். குருவிடம் குறுக்கே பேசக்கூடாது. ஆமல பேசாதல. ஆற்றும். புதையலை கண்டுபிடிப்பது என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. அதிலே அநேக கஷ்டங்கள் உண்டு, போராட்டங்கள் உண்டு. ஆனால் புதையலை கண்டுபிடித்தீர்கள் என்றால் பாராட்டும், புகழும், பரிசும் கிடைக்கும். பிடியுங்கள், புறப்படுங்கள், வெற்றியுடன் திரும்பி வாருங்கள். வாங்கடா வாங்க. பார்த்து போடா. பார்த்து போறேன். நில்லு. ஏல, நம்ம 4 பேரும் இப்படி மொத்தமா போன புதையலை கண்டுபிடிக்கவே முடியாது. கரெக்ட். நீ சொல்றது கரெக்ட். அதனால நம்ம 4 பேரும் பிரிஞ்சு போயிடுவோமே. சேர்ந்து போனா தானே பயமில்லாம இருக்கும். எல்லாரும் பாருங்க, நீங்க சொல்றது சரிதான். நாம மொத்தமா போகாம தனித்தனியா பிரிஞ்சு போனோம்னா யாருக்கு புதையல் கிடைச்சாலும் சந்தோஷம் தானே. அப்பா, ஏல நீ இப்படி வா. அப்படியா? நான் அந்த பக்கம் போறேன். ஏடா, நான் அப்படி போறேன். இங்க வா. யாமிடா, நம்ம 2 பேரும் இப்படி போயிருவோம். அப்படி சொல்ற? புதையல் கிடைச்சா ஆளுக்கு பாதி. வா நீ. எடே, வரைபடத்துல தெற்கு கிழக்கு இருக்கு. அப்போ வடக்கு எங்க இருக்கு? அட முட்டாள், தெற்கு அங்க இருக்கு. அங்கதான் புதையலே இருக்கும். நமக்கு தாண்டா. எடே, அத வாசி. சல சல என ஒளியை கடந்து
ஐயோ எனக்கு பயமா இருக்குல்ல. என் தலைக்குள்ள சலசலன்னு சட்டை கேட்கல. ஏய் அந்த பக்கம் போவும் வா. இதுல என்னமோ எழுதி இருக்குது. சல சல எனக்கு தான் ஏதோ சலசலன்னு வேத்து கொட்டுது. நான் எப்படி போய் என்னத்தை கண்டுபிடிக்க போறேன்? நான் போய் புதையலை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள என்னை கண்டுபிடிக்கிறதுக்கு ஆள் வரணுமே. இப்படியாவது போவோம். ஐயோ ஒண்ணு இல்ல, நான் இல்ல ஐயோ அப்பா 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 மரம் ஐயோ 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 குரு பேச்ச கட்டு குறும்புத்தனமா ஓடி வந்துட்டேன். முடியாது, என்னால முடியாது, முடியவே முடியாது. நான் இனிமே இங்க இருக்க மாட்டேன். நான் ஓடி போறேன். ஏல புதையல் தான் எங்க கிடைக்க போகுது? களைப்பா இருக்குல்ல, கொஞ்சம் படுத்து தூங்கிடுமாடா. பாடி பாடி. ஏய் கொசு கடிக்கடா. ஆமாடா ஆமாடா. சல சல ஒலியை கடந்து. சலசலனா தண்ணீர் விழுற சத்தம். தண்ணி விழுற சத்தம் கேக்குது. தண்ணீரை கடந்து. கண்டுபிடிச்சிட்டேன். சூறாவளி சுனாமி என்னடா இது? இந்த காட்டுக்குள்ள ஒரு வாரமா வேட்டை சரியா அமையலையே. ஊருக்குள்ளேயும் தலகாட்ட முடியல, காட்டுக்குள்ளேயும் நாம நினைச்சது சரியா நடக்கல. என்ன பண்றது? தலைவா, மரத்தை வச்சவன் தண்ணி ஊத்துவான் அப்படிங்கிற? ஆமா ஆமா தல, அண்ணன் சொன்னா சரிதான். ஓ இருக்கட்டும் இருக்கட்டும். சலசல ஒளியை கடந்தாச்சு. அடுத்து தலைவா, வேட்டை கிடைச்சிருச்சு. எங்க? அங்க. ஆஹா, நம்ம கோட்டைக்குள்ள ஆத்துக்கு இந்த பக்கம் தன்னந்தனிமையில ஒருத்தன் வந்துட்டு இருக்கான். பிடிங்கடா. அடுத்து களிரின் தோற்றம். களிரின் தோற்றம் எங்க இருக்கு? தலைவா, நீங்க தலைவா புடிச்சிட்டா வாங்க. யாரு நீங்க? நீங்க நீங்க யாரு? விடுங்க. நாங்க யாரு தெரியுதா இப்ப யாருன்னு? ஏய், மரியாதையா சத்த மூச்சு காட்டாம இருக்கிறதெல்லாம் கொடுத்துட்டு அமைதியா போயிட்டேன்னா உனக்கும் நல்லது, எங்களுக்கும் வசதி. எப்படி? என்கிட்ட ஒண்ணு இல்ல. ஒன்னும் இல்லையா? உனக்கெல்லாம் ஒரு பேண்ட், இப்படி ஒரு அழகான பனியன், கால்ல வேற ஒரு அழகான ஷூ. ஒண்ணும் இல்லாம ஏன்டா காட்டுக்குள்ள வந்தான்? அடிங்கடா. அடிக்காதீங்க அடிக்காதீங்க அடிக்காதீங்க. இயேசுவே இயேசுவே அடிக்காதீங்க அடிக்காதீங்க. ஏய் நில்லு நில்லு. பார்த்தா வாலிப பையன் மாதிரி தெரியுறான், ஆனா இந்த அடியா கூட தாங்க மாட்டேங்கிறானே. செத்துட்டான் போல இருக்கு. டாய், இவன்ட்ட ஒண்ணு இல்லடா. நேரத்தை வீணடிக்காம வேற எங்கேயாவது. அங்க பாருங்கடா. ரெண்டு பேரு. டாய் போங்கடா. கதைய கேளீரோம் புதையல் கதைய கேளீரோம். கதைய கேளீரோம் புதையல் கதைய கேளீரோம். ஆமா, நீங்க யாரு? நீங்களும் வடபடம் வச்சிருக்கீங்களோ?
தலைவா நம்ம காட்டுக்குள்ள வந்து நம்மளே யாருன்னு கேட்காங்க. இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப கேவலமா இருக்கு. நீ ஒரு ஆளே போதும் நம்மள கேவலப்படுத்த. ஏய், மரியாதையா இருக்கிறத கொடுத்துட்டு இடத்தை காலி பண்ணுங்க. என்கிட்ட என்ன இருக்குது? குத்திரவன் குத்தி. என்னடா பாத்துட்டு இருக்கீங்க? பிடிங்கடா. முட்டாள்களா, முட்டா பசங்களா, என்ன பிடிக்க சொன்னேன்? உயிர் மட்டும் தப்பிச்சது. என்னுடைய லட்சியத்தை மட்டும் விட மாட்டேன். என் வரைபடம் எங்க? ஓடி வாடா, ஓடி வாடா, ஓடி வாடா, ஓடி வா, ஓடி வா, ஓடியாடா, ஓடியாடா. நீ முன்னால போ. ஓடி 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 ஓடி. டேய் ஓடாதீங்கடா. டேய் நில்லுடா, நில்லுங்கடா. டேய் ஓடாதீங்கடா, நில்லுங்கடா, நில்லுங்கடா. பிடிடா, பிடி. ஏய், தப்பிச்சோம் பழைச்சாம்பா. ஆமாடா. என்னடா பாத்துட்டு இருக்கீங்க? எப்படி ஓடுறீங்க? பிடிங்கடா அவங்கள. டேய் டேய் இங்கடி நில்லுங்கடா. டேய் நில்லுங்கடா, ஓடாதீங்கடா. டேய் ஓடியா, ஓடியா, டேய் ஓடாதீங்கடா. ஓடியா, டேய் பிடிங்கடா, பிடிங்கடா. ஐயோ, ஓடியா, தண்ணிக்குள்ளே விழுந்துட்டாங்களே. ஓடியா, இன்னும் எப்படி பிடிக்க? போடா. என்னடா வந்து பாருடா. சரியான கோமாளி பசங்களா இருப்பாங்க போல இருக்கடா. டேய், இனி ஒரு தடவை இந்த காட்டுக்கு வாங்கடா. ஏய், தொலைச்சு விடும் தொலைச்சு. ஏய், உனக்கு சூறாவளி சுனாமி வெக்கமா இருக்குடா. வாங்கடா. நல்ல வேலை தப்பிச்சோண்டா. ஆமாடா. அங்க பாரு, வரல வரல. தப்பிச்சோண்டா. ஆமா, புதையலு புதையலா? புதையல்? ஆமா, புதையலு. டேய், எனக்கு ஒரு ஐடியா. திருப்பியும் காட்டுக்குள்ள போவேடா. சும்மா கரடா. பின்ன பரிசு நமக்குதான். நமக்குதான். வா 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 வா. உதவியாளரே, நம்முடைய சீடர்கள் புதையல் எடுக்க சென்றார்கள். ஒருத்தரையும் காணவில்லை. காட்டுக்குள்ள போயிருக்காங்கல்ல குருவே, மெதுவா தான் வருவாங்க. வணக்கம் குருவே. வணக்கம். புதையல் எங்கே? புதையல் அங்கே. ஏன் கொண்டு வரவில்லை? காட்டுக்கு போனோம்ல, திரும்பி வந்துட்டேன். எந்த காரணத்தினால் புதையலை கொண்டு வரவில்லை என்று அறிவேன். சற்று விலகினேன். போ. ஆற்ற கடந்தாச்சு. களிரின் தோற்றம். களிரின் தோற்றம்னா யானையின் தோற்றம். யானை, பாறை, பாறை. இதா இருக்கு, இந்த இருக்கு. பாறையை கடந்து கிட்ட நெருங்கிட்டேன், கிட்ட நெருங்கிட்டேன். புதையல் கிடைச்சிடுச்சு.
கிடைச்சிடுச்சு புதையல் கிடைச்சிடுச்சு புதையல் கிடைச்சிடுச்சு வெற்றி வெற்றி புதையல் கிடைச்சிடுச்சு குருவே அதோ பாருங்கள் 2 சீசர்கள் புதையலோடு வருகிறார்கள். குருவே சீடர்களே வாருங்கள். நமஸ்காரம். நமஸ்காரம். உங்களை பார்க்கும்போது எனக்கு மிக்க மகிழ்ச்சியாயிருக்கிறது. நீங்கள் புதையலை கொண்டு வந்திருக்கிறீர்கள் அல்லவா? ஆமா. புதையலை கொண்டு வந்துட்டோம். இறக்குடா இறக்கு. மெதுவா மெதுவாடா. ஏய் 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 ஏய். அடுத்த சீடன் எங்கே? அவன் போயிட்டான். அவன் செத்து போயிட்டான். ஏய் செத்து போயிட்டானா? அழாதீங்க, அப்புறம் நாங்களும் அழுதிருவோம். என்னடா? புதையலை காட்டுங்கள். எடுடா சீக்கிரம் பத்திரமா எடுடா. குருவே, ஆ, இது ஆ. சோழமன சோறாக்குன பானை. இது புதையலில் இருந்ததா? இது அவங்க மகா பல்லை சுத்தம் பண்ணது. இது அவங்க மனைவி தலையில சூட்டுனா சூட்டி. இது உள்ள பேனை வெளியே எடுக்கிறது ஈருளி. இது இது என்ன? இது சோழ மன்னர் அதிகாலையில தண்ணி குடிச்ச பானை. இதுதான் புதையலா? இல்லை, இது அவர் பாதரட்சை. குருவே, ஆ, இந்த புதையலை எடுக்கிறதுக்கு எவ்வளவுதான் பாடுபட்டோம். என்னடா? ஆமாடா. ம். குருவே, நீங்க சொன்ன பரிசு எங்களுக்கு தாங்க. பரிசு உதவியாளரே. குருவே அதோ பாருங்கள். ஆம், 4வது சீடன். நீங்க செத்து போனவன் என்று சொன்னவன் வந்து கொண்டிருக்கிறான். குருவே வணக்கம். வணக்கம் வணக்கம். இதோ தாங்கள் கேட்ட புதையல். புதையல்? ஆம், நான் கேட்ட தங்க காசு புதையல் இதுதான். இதுதான் அந்த புதையல், தங்க காசு புதையல். சீடனே, உன்னை பார்க்கும்போது எத்தனையோ கஷ்டங்கள், எத்தனையோ வேதனைகளை நீ அனுபவித்து இந்த புதையலை எடுத்து வந்திருக்கிறாய். உன்னை நான் பாராட்டுகிறேன். சீடனே, சென்றாய், தீங்கு கண்டு அஞ்சாய், புதையலை எடுத்தாய், வென்றாய் பரிசை, பெற்றாய் பாராட்டை, புகழை. ஏய், ஐயா, எழுந்திருங்கள் எழுந்திருங்கள். எந்த சூழ்நிலையிலும் லட்சியத்தை அடைய பயப்படக்கூடாது, அவிசுவாசம் இருக்கக்கூடாது. என்ன துன்பம் வந்தாலும் பின்வாங்க கூடாது, ஏமாற்றக்கூடாது. முடிவு வரைக்கும் உறுதியாய் நிலைத்திருப்பவனே ஜெயிக்க முடியும். ஆண்டவரின் வெற்றி கிரீடத்தை பெற முடியும். எனக்கு தான் கிரீடம், எனக்கு தான் ஜீவ கிரீடம், எனக்கு தான் கிரீடம், எனக்கு தான் ஜீவ கிரீடம், எனக்கு தான்